கருணா இங்க வா. என்ன ஏன் கருணா ஜெயந்தி அக்காவை அப்படி திட்டுறாரு, அடிக்க கை வர ஓங்குறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே மரம் மாதிரி நிப்பியா? அயன் பண்றதெல்லாம் பொம்பளைங்களுக்கு எப்படி தெரியும்னு ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? அப்படியே ஜெயந்தி அக்கா சரியா அயன் பண்ணலனாலும் இதுனா அவ்வளோ பெரிய குத்தமா கை ஓங்குற அளவுக்கு? அவர் அவ்வளோ பேசுறாரு, நீ எதுவுமே கேட்காம சும்மா நிக்கிற. ஏய் என்ன நீ அண்ணங்கிட்ட எப்படி கேட்கறது? தப்பு யார் பண்ணாலும் கேட்கணும். அது உங்க அண்ணனா இருந்தாலும் கேட்கணும். நீ யாருக்காக கேக்குற? உன் அண்ணிக்காக தானே கேக்குற. அண்ணன் முக்கியம்னா அண்ணி முக்கியம் இல்லையா? ஐயோ இந்து, என்ன இந்து, என்னால எதுவும் பேச முடியல. அவன் என்ன பண்ணுவான் இந்து, விடு. நீங்க சும்மா இருங்கக்கா. ஊர்ல எல்லாரையும் மிரட்ட தெரியுதுல, வீட்டுல மட்டும் வாய் திறக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ இங்க பேசுற மாதிரிலாம் நான் அங்க பேச முடியாது. அவங்க பெரிய இடம், கோவத்தில் அப்படி இப்படி பேசதான் செய்வாரு. அதுக்காகலாம் அவர்கிட்ட நான் போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசு, சும்மா ஏதாவது சொல்லிட்டு. கர்ணா என்ன இந்து, கருணாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவகிட்ட பேசி என்ன ஆக போகுது, விடு. எல்லாம் என் தலையெழுத்து. இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. என்னாச்சு? காய் நறுக்கும் போது கத்தி கையில பட்டுச்சு. பார்த்து பண்ணக்கூடாது. ஐயோ பாவம், ரத்தம் வருதுமா. இது காட்டு, நான் காட்டுறேன். குடு, நான் காட்டுறேன். பாத்து. ஷோ, என்ன இந்து, நீ பார்த்து செய்யக்கூடாதா? ஏய், பார்த்து கட் பண்ண மாட்டியா? என்ன திட்டுறேன்னு சொல்லிட்டு வேலையில கவனம் இல்லாம எப்படி பண்ணிட்ட? என்ன இந்த இது? வா ஹாஸ்பிட்டல் போலாம். எதுக்கு ஆஸ்பத்திரி? ஏய், அடிபட்டு ரத்தம் வருது இல்ல, ஆஸ்பத்திரி போவேனாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கையில மருந்து போட்டா கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். இன்னைக்கு முழுக்க எந்த வேலையும் பார்க்க முடியாது. தண்ணி வேற கையில படாம பாத்துக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல, போய் ரெஸ்ட் எடு. நான் ரெஸ்ட் எடுத்தா இந்த வேலையில யார் பாப்பா? ஆளாளுக்கு அவ்வளோ வேலை கிடக்கு. எல்லா வேலையும் இவங்களே செய்ய முடியுமா? துணியை துவைச்சு அலசி போடுற நேரத்துல இப்படி கையில அடிபட்டுருச்சு. பரவாயில்ல, நானே துணியை துவைச்சு அலசி போடுறேன். இந்து, நான் வேணா எல்லா வேலையும் பாக்குறேன். நீங்க சும்மா இருங்கக்கா. ஆல்ரெடி உங்களுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, இதுல இந்த வேலை வரையா? உங்க வேலையை பாருங்க. எல்லாம் நம்ம தலை எழுத்து. கையில அடிபட்டாலும் நம்ம தான் வேலை பார்க்கணும்.